நான் இன்னும் பலவந்தமாகவும் தனியாக இருக்கும்போது சீர்மரம் கொடுக்குவதில் கடினமாக காண்கிறேன். நான் ஒரு மனிதனாக ஆண்டவரை கடந்து செல்ல விரும்புகிறேன், ஆனால் எனது மனம் அடிக்கடி பங்கு பெறுகிறது மற்றும் திருப்புகிறது. ஆண்டவர் உங்கள் மனதை புரிந்து கொள்ளுகிறார். கடவுளை நிறைவேற்றுபவன் என்பது சக்தி வாய்ந்த மனிதன் அல்ல, பலவீனத்தின் உள்ளே ஒருமைப்பாட்டை பின்பற்றுபவன். நீங்கள் தனியாக பலமடையும் முயல வேண்டாம். உங்கள் சகோதரர்களுடன் ஆண்டவரிடம் செல்லுங்கள். நீங்கள் மிகவும் இரட்டை குணமுடையவராக இருக்கிறீர்கள். ஒருமைப்பாட்டை பேசுவதற்கு நீங்கள் உள்ளீர்கள், ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒப்பீடு மற்றும் மதிப்பீட்டு உள்ளது. நீங்கள் எப்போது ஒருமைப்பாட்டை நிறைவேற்ற முடியும் என கூறுகிறீர்கள்? ஒருமைப்பாடு எனது முயற்சியோ அல்லது தூய்மையோ அல்ல, ஆண்டவர் வசிக்கும் ஒருமனம் ஒருத்தன் என்ற இடத்தில் செயல்படுகிறது. நான் தோல்வியுற்றாலும் ஆண்டவர் இன்னும் சீர்மரத்தை உருவாக்குவார். நான் அந்த சீர்மரத்தில் மீண்டும் செல்வேன். நான் உங்களை ஒரு மனிதராய் பிரார்த்திக்கும் போது ஒருமைப்பாட்டை நிறைவேற்றுமாறு வழி நடத்தியேன். இப்பொழுது உங்கள் பலவீனமான மனதில் ஒரே கருத்தை விதைக்கிறேன். ஆண்டே, எங்களுக்குள்ளே பரிதாபமாக பரவிய மனங்களை ஒன்றாக கூடியதாக மாற்றுங்கள். நாங்கள் ஒருமைப்பாட்டை நிறைவேற்றுவதற்கான அடித்தளமாக இருக்க வேண்டாம்.